நீங்க 3 பேரும் சாமி போல வேஷம் போட்டுன்னு சாமி கிட்ட போகும்போது, சாமியோட ரியாக்ஷன் எப்படி இருந்திருக்கு? என்ன சொன்னாரு? சுவாமி முன்னால் நாங்கள் வேஷம் போடல. நாங்கள் சந்திச்ச சமயத்தில் அந்த சமயத்தில் வந்து நாங்கள் 3 பேர் வந்து மாதம் ஒரு 3 நாள் எங்கேயாவது ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தார். அப்போ யார் வீட்டுக்காவது ஒருத்தர் வீட்டில் போய் அங்கே 3 நாள் தங்கியிருப்போம். 3 நாள் தங்கியிருக்கும்போது நாங்கள் எப்பயுமே சாமி பற்றியே பேசிக்கிட்டு சாமி மாதிரியே நடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருந்தோம். சாமியுடைய வார்த்தைகளை சொல்கிறது. அப்போ துண்டெல்லாம் எடுத்து தலையில் கட்டிக்கிட்டு தலப்பா மாதிரி கட்டிக்கிட்டு சாமி பாடுற மாதிரி, சாமி டான்ஸ் ஆடுற மாதிரி, சாமி பேசுகிற மாதிரி, சாமி பழங்கள் கொடுக்குற மாதிரி, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி, இந்த மாதிரிலாம் நடித்து காட்டுவோம். அது அங்கே உள்ள குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மாதிரியா இருக்கும். என்ன சாமி மாதிரியே நடிக்கிறீங்க அப்படிலாம் சொல்லி எங்களை திட்டலாம் செய்வாங்க. எங்களுக்கு இதில் ஒரு சந்தோஷம், எங்களுக்கு சாமி மாதிரி நம்ம ஆகிட்டோங்கிற மாதிரி ஒரு சந்தோஷம். சாமி செய்கிற மாதிரியே நம்மளை செஞ்சு பார்ப்போமே, எங்களுக்கு சாமி மாதிரியே ஆகினுங்கிற ஒரு உத்வேகம் அதில் நாங்கள் பண்ணோம். இதை நாங்கள் ஒரு நாள் திருவண்ணாமலை போயிருக்கும்போது என்னாச்சு, நேராக போய் இந்த பெண்கள்லாம் போய் சொல்லிடுவாங்க, சாமி இவங்க நிறைய அட்டூழியம் பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி, நாங்கள் சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, என்னம்மா பண்ணுறாங்க, உங்களை மாதிரியே வேஷம் போட்டு இவங்க டான்ஸ் ஆடுறாங்க சாமி, உங்களை மாதிரியே வேஷம் போட்டு உங்களை மாதிரியே நடிக்கிறாங்க சாமி அப்படின்னு சொன்னோன்னு சாமிக்கு ஒரே ஆச்சரியமாகிடும். எப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ஒன்று ஒவ்வொருத்தரையாக பண்ணி காட்ட சொல்லுவார். ஒவ்வொருத்தராக பண்ணி காட்டுவாங்க. என்னையும் பண்ணி காட்ட சொன்னார், நானும் பண்ணி காட்டினேன். அவர் ஆடுற மாதிரியே, அவர் கையை வீசுகிற மாதிரியே, அவர் பேசுகிற மாதிரியே இந்த மாதிரிலாம் பண்ணி காட்டினோம். சாமி அப்படியே ஆச்சரியத்தில் பார்த்துட்டு இருந்தார். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டார். டோன்ட் ட்ரை டு இமிட்டேட் திஸ் பெக்கர், இந்த பிச்சைக்காரனை வந்து இமிட்டேட் பண்ணாதீங்க, காப்பி அடிக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லது பண்ணாது. சிலவங்க இந்த பிச்சைக்காரன் இப்படியே பண்ணிக்கிட்டு மாதிரியே பண்ணுவாங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு ஒரு காலமும் நல்லது பண்ணாது. நீங்கள் நீங்களாக இருந்தால் தான் எங்கள் அப்பாவுக்கு பிடிக்கும். இந்த பிச்சைக்கார மாதிரி நீங்கள் ஆகணும்னு நினைக்காதீங்க, நீங்கள் நீங்களாக இருங்க. இந்த பிச்சைக்காரன் உங்களெல்லாம் நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா நீங்கள் வந்து இந்த அப்பாவை எப்பயும் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் நீங்கள்லாம் குடும்பத்தோடு இருக்கீங்க. ஆனால் இந்த பிச்சைக்காரன் அப்பாவை நினைக்கணுங்கிறதுக்காக குடும்பத்தை விட்டு வெளியே வந்துட்டான். ஆனாலும் நீங்கள் அப்பாவை எப்பயும் நினச்சிருந்து குடும்பத்தில் இருக்கிறதுனால இந்த பிச்சைக்காரன் அவங்களோட இருக்கிறதே வைகுண்டத்தில் இருக்கிறதா ஃபீல் பண்ணுறான். அதனால் தயவுசெய்து இந்த மாதிரி நடித்து அதை களங்கப்படுத்த வேண்டாம், அதை கரப்படுத்த வேண்டாம், இந்த இமிட்டேஷன் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லுவார். நாங்கள் இமிட்டேட் பண்ணுறது, சாமி மாதிரி நடிக்கிறது எல்லாமே நின்று போச்சு. நாங்களாகவே வாழ்ந்தோம். சாமி சாமியாக இருந்தார். அதனால் சாமிக்கு எங்கள் மேலே இன்னும் ஒரு அன்பு கூடிச்சு. எங்களுக்கு அப்படி எங்களை பார்த்தாவே அவர் ஆனந்தப்பட்டார், சந்தோஷப்பட்டார். எங்களுக்கு சந்தோஷமாக இருந்தது.